வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் ஃபயர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்தோட ஹீரோவே ஆரம்பத்திலே காணாம போயிறார். காணாம போன ஹீரோவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட தான் பையன் காணும்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மிஸ் ஆன ஹீரோவை போலீஸ் தேடி போறாங்க. அப்படி தேடி போனதுல பல மர்மமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில ஹீரோ காசி கண்டுபிடிக்கப்பட்டாரா இல்லையா, அவர் ஏன் காணாம போனாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இது எல்லாத்தையும் பயங்கர ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த ஃபயர். வாங்க இதை டீடைலிங்கா பாத்துருவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே நைட் நேரம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படி இருந்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஆப்போசிட்ல இருக்க ஒரு குளத்துல குளிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்கும்போது அப்ப பின்னாடி இருந்து ஃபுல்லா பிளாக் கலர் ட்ரெஸ், முகத்துல மாஸ்கோட, கையில ஒரு பலமான ராடோட வந்து ஹீரோ தலையில ஒரே அடி. அவ்வளவுதான், ஸ்பாட்லயே தண்ணியில மயங்கி விழுந்த நம்ம ஹீரோவை இந்த மர்ம நபர் தண்ணில இருந்து தூக்கிட்டு அப்படியே அவருடைய கார் கொண்டு போய் போட்டு அங்க இருந்து ஹீரோவை கடத்தி கொண்டு போறான். இங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா பீச் ஓரமா நின்னுட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர், அவருடைய வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 27 வயசு மதிக்கத்தக்க காசின்ற ஒரு யங்ஸ்டர் காணாம போயிட்டான்னு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இன்னி வரைக்கும் இவரால அந்த பையனை கண்டுபிடிக்க முடியலையா. அந்த கேஸ் மட்டும் இன்னமும் மர்மமாவே இருக்குன்ற மாதிரி அந்த கேஸ பத்தின டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சில நாளுக்கு முன்னாடி இவர் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பையனை இழந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து இப்ப இந்த ஸ்டோரி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட தான், சரி எங்க பையன் காசி 2 நாளா ஆள காணோம், அவனுக்கு போன் பண்ணாலும் போன் போக மாட்டேங்குது, பையனுடைய பேரு காசி, அவன் ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான், கடந்த 2 நாளா அவன் ஆல் மிஸ்ஸிங், தயவு செஞ்சு எங்க பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க. இந்த மாதிரி ஹீரோவுடைய அப்பா அம்மா இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு போக அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் அவரோட டீமை கூட்டிட்டு ஹீரோவுடைய கிளினிக் விசாரிக்கிறதுக்காக போயிருக்காரு. அங்க இருக்க ரிசப்ஷன் லேடி கிட்ட ஹீரோ பத்தி விசாரிக்கிறாங்க. அவர் கரெக்டா டைமிங்க்கு வந்து டைமிங்க்கு போயிடுவாரு, கடந்த 2 நாளா கிளினிக் வரல, ஏன் என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்மளா ரிசப்ஷன்ல இருக்கவங்க சொல்றாங்க. மத்தபடி ரிசப்ஷன் இருக்க பொண்ணுக்கு ஹீரோ பத்தி பெருசா எதுவும் தெரியல. சரி ஓகே, கிளினிக்ல இருக்க ஹீரோவுடைய ரூம்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அவருடைய ரூம் கதவை திறந்து உள்ளுக்குள்ள போயிட்டு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணா ஏகப்பட்ட ஃபைல்ஸ், அவருடைய லேப்டாப், அது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்குது. சோ அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டு இவங்க அதை வச்சு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருடைய டீடைல் அந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணதுல மீனாட்சின்ற ஒரு பொண்ணோட பேர் அடிபடுது. அந்த பொண்ணை தேடிட்டு இப்ப இந்த டீம் ராமேஸ்வரம் போயிருக்காங்க. ராமேஸ்வரத்துல கடல்ல முங்கி குளிச்சுக்கிட்டு இருக்க இந்த லேடி தான் மீனாட்சின்றவங்க. ஏதோ ஒரு வகையில ஹீரோ கூட லிங்க் ஆயிருக்காங்க. சோ இப்ப போலீஸ்காரங்க அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு ஒரு ரூம்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் பிசியோதெரபிஸ்ட் காசிக்கும் என்னமா சம்பந்தம், அவர் கடந்த 3 நாட்களா ஆல் மிஸ்ஸிங், உங்களுக்கும் அவருக்கும் என்ன பழக்கம் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இங்கதான் மீனாட்சி அவங்களுடைய பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்பவே கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் குடிகாரன். ஒரு நாள் இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை அடிச்சதுல கீழே விழுந்து இவங்களுக்கு இடுப்பு சுலுக்கி இருக்கு. சோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக தான் ஹீரோவுடைய கிளினிக்கு இவங்க முதல் முறையா போயிருக்காங்க. அங்க வச்சுதான் நம்ம ஹீரோ காசிவை முதல் முறையா மீனாட்சி சந்திச்சிட்டு இருக்காங்க. மேல இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே மீனாட்சியோட சின்ன பொண்ணு காயில முழுங்கிட்டாங்களா. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ போயிட்டு ஒன்னிலுமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காப்பாத்திருக்காங்க. அது போக அந்த குட்டி பொண்ணுக்கு சின்ன ப்ராப்ளமும் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரியான டாக்டர் அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணு குணமாவதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம ஹீரோ காசி பண்ணிருக்காரு. ஒரு நாள் மீனாட்சி அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ரவுடி பையன் கிட்ட 1 லட்சம் ரூபாய் மேல கடன் வாங்கிட்டதுனால அந்த ரவுடி வீட்டுல இருக்க மீனாட்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்கா. வெளியில ஒரே கலவரமா இருக்கு. அந்த வழியா போன நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி மீனாட்சி வீட்டுல ஒரு ரவுடி புகுந்து தகாத முறையில தகராறு பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிய வந்ததும் சும்மா இருப்பாரா நம்ம ஹீரோ. ஹீரோயிசம் காட்டுற விதமா வெளியில இருக்க அடியாட்களை எல்லாரும் அடிச்சு துவச்சிட்டு அந்த ரவுடி பையனுக்கும் என்ன காசோ அதை நானே செட்டில் பண்றன்ற மாதிரி மீனாட்சியை அந்த ப்ராப்ளம்ல இருந்து மீட் எடுத்திருக்கான். சோ இந்த பிளாஷ்பேக்கை மீனாட்சி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், சார் எங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் தீர்த்து வச்சதே அந்த டாக்டர் காசி தான் சார், ரொம்ப நல்லவர், ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட், மத்தபடி எனக்கும் அவருக்கும் வேற எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி மீனாட்சி போலீஸ் கிட்ட சொல்லி அனுப்ப அடுத்த சீன்ல போலீஸ்காரங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி காசி ரொம்ப நல்லவன் சார், யார் ரொம்ப தொம்புக்கும் போக மாட்டான், அவன் சண்டை போட்ட ஒரே ஆள் மீனாட்சிக்காக அந்த ரவுடி பையன் கூட தான், மத்தபடி அவன் வேற எந்த பிரச்சனையும் போனது இல்ல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம போலீஸ்காரங்க காசிக்கு வேற ஏதாவது லவ் அஃபேர் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க அதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொல்லியிருக்கான் சார், அந்த பொண்ணு அவன் கிளினிக்லயே வேலை பார்க்குற துர்கான்ற பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த துர்கா பொண்ணுடைய பிளாஷ்பேக். ஹீரோவுடைய கிளினிக்லயே ரொம்ப பொறுப்பா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற பொண்ணு தான் இந்த துர்கான்ற பொண்ணு. இவங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வர பொண்ணு. அந்த கிளினிக்ல வேலை பார்க்கணும்ன்ற ஒரு ஃபீல் இல்லாம தன்னோட கிளினிக் மாதிரி அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றது, கணக்கு வழக்கு எல்லாம் பக்காவா மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு துர்கா மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கு. ஒரு நாள் துர்கா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த வழியா கார்ல போகும்போது, துர்கா இன்னும் பஸ் வரலையா, மழை வேற பெரிய மாதிரி இருக்கு, வா நானே உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்ட்டு ஹீரோ தான் துர்காவை பிக்கப் பண்ணிட்டு வா போற வழியிலே ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு நல்லா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம துர்காவுக்கு சொந்தம் அவங்க வீட்டுல இருக்குது ஒரே ஒரு தாத்தா மட்டும் தான், அவருக்கான ஃபுட்டும் பார்சல் பண்ணிட்டு துர்காவை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணிருக்கா. அடுத்த நாள் கிளினிக்ல துர்காவை மீட் பண்ணி இன்னைக்கு துர்காக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சதும் கையோட வரும்போதே கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதுவும் காஸ்ட்லியான ரிங். இப்படி காசிக்கு துர்கா மேல இருக்கக்கூடிய லவ் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கான். இப்படிதான் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் கிட்ட சொன்னதும் இப்போ அந்த துர்கா எங்க இருக்கா என்ன பண்றா யாருக்கும் எதுவும் தெரியல. ஓகே பேரலா அவளையும் ஒரு பக்கம் தேடுவோம். இப்போ போலீஸ்காரங்களா மிஸ் ஆன ஹீரோவுடைய வீட்டை செக் பண்றதுக்காக போயிருக்காங்க. அப்படி ஹீரோ வீட்டுல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ்க்கு மினிஸ்டர் திருமூர்த்தின்றவர் கால் பண்ணி ரொம்ப பர்சனலா அந்த பிசியோதெரபிஸ்ட் காசியை கண்டுபிடிச்சிட்டீங்களா, அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா முதல்ல எனக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மினிஸ்டரே லைனுக்கு வந்து போலீஸ் கிட்ட சொல்றாரு. அண்ட் இப்ப இந்த போலீஸ்காரங்களா ஹீரோ வீட்டை சோதனை பண்ணதுல 2
2 லேப்டாப், நிறைய மொபைல் போன், ஏகப்பட்ட சிம் கார்டு, 2-3 ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய டேட்டாவை ரெக்கவர் பண்ணி சொல்லிட்டு கடைசியா காசியோட போன் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சோ அந்த செல்போன் டவர் இருக்கக்கூடிய லொகேஷன் போனா அது ஒரு குப்பைமேடு. சிட்டில இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து தான் டம்ப் பண்ணுவாங்க போல. அந்த இடத்துல காசி சம்பந்தப்பட்டது ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு டாக் ஸ்குவாட் எல்லாம் வச்சு செக் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல ரத்த கரையோட இருக்கக்கூடிய மூட்டையை டாக் ஸ்குவாட் போய் கண்டுபிடிக்க அந்த மூட்டையை இவங்க பிரிச்சு பார்த்தா உள்ள வெறும் சிக்கன் கறிங்க, மத்தபடி வேற எதுவும் இல்ல. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டெட் எண்ட் மாதிரி போயிடுது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க காசியோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்டிவா இருந்த லொகேஷன் அது ஒரு பீச் ஹவுஸ். அந்த பீச் ஹவுஸ்க்கு தான் சோதனை பண்றதுக்காக போயிருக்காங்க. அந்த பீச் ஹவுஸ் ஒரு வயசான பெரியவர் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த பீச் ஹவுஸ் ஓனர் யாருன்னு கேட்டா அவரோட பேர் அருண், அவரு ஃபாரின்ல இருக்காரு. சரி ஓகே, இவனை தெரியுமான்ட்டு ஹீரோடைய போட்டோவை காமிச்சு கேட்க நல்லாவே தெரியுமே இவருடைய பேர் காசி, என் முதலாளி அருணோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்பப்போ இங்க வந்துட்டு போவாரு. கடைசியா காசியை நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்ற மாதிரி இந்த பெருசுகிட்ட கேட்க சார் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இங்க பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்ல அந்த பீச் ஹவுஸ் முழுக்க போலீஸ்காரங்களும் தேடிட்டாங்க. காசியை பத்தி எந்த ஒரு தடையும் கிடைக்கல. அந்த ஸ்பாட்ல எங்கேயும் சிசிடிவி கேமராவும் இல்ல. இப்போ போலீஸ்காரங்களாம் அடுத்து காசியோட சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபுல்லா செக் பண்ணிருக்காங்க. அப்படி செக் பண்ணதுல சந்தேகப்படுறபடி சோஷியல் மீடியால காசி கூட கனெக்ட்ல இருந்தால் பிரியான்ற ஒரு மேரிட் உமன் அவங்கள விசாரிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க இப்போ நேரடியா பிரியாவோட வீட்டுக்கே போயிருக்காங்க. இப்போ பிரியாவும் போலீஸ்காரங்களை பார்த்துட்டு பெருசா பதட்டம்லாம் ஆகாம வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி உள்ள கூப்பிட்டு ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க. அப்புறம் தெரிய வருது ஆக்சுவலா பிரியா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்காங்களாம். சோ போலீஸ்காரங்க வரத பார்த்ததும் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா போலீஸ்காரங்க வந்திருக்கக்கூடிய கேஸ் காசி மிஸ்ஸிங். இப்போ காசியை பத்தி பிரியா கிட்ட விசாரிக்கும் போது அப்படியே இப்போ பிரியாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக். ரெகுலரா இவங்க போகக்கூடிய ஜிம்ல வச்சுதான் காசியை முதல் முறையா இவங்க சந்திச்சதாகவும் இவங்க ஹஸ்பண்ட் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாகவும் இவங்க ஒரு நாள் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏடா கூடமா ஒர்க் அவுட் பண்ணதுல முதுகு பிடிச்சிருக்கு. அப்ப அதே ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க காசி தான் நல்ல வெல் ட்ரெயின்டு பிசியோதெரபிஸ்ட்ல. சோ அவரு பிரியாவை செக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது என்னோட கிளினிக் வாங்கன்ட்டு கார்டு கொடுத்திருப்பாரு. அடுத்த நாளே பிரியாவும் காசியோட கிளினிக் போயிருப்பாங்க. காசியும் பிரியாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுடைய தசை பிடிப்பு எல்லாம் சரி பண்ணி கொடுத்திருப்பாரு. சோ காசின்றவர் எனக்கு ஒரு நல்ல பிசியோதெரபிஸ்ட் ஃப்ரெண்ட், மத்தபடி எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தயவு செஞ்சு அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி பிரியா போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல என்னடா அது இந்த பொண்ணு கிட்டயும் காசியை பத்தி பெருசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அவன் ஆபீஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண லேப்டாப், அவன் வீட்ல இருந்து ரெக்கவர் பண்ண ஹார்ட் டிஸ்க், போன்ஸ், அதுல இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிருப்பாங்க. எதுலயுமே இவங்க சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸோ வீடியோ கிளிப்ஸும் இல்ல. அதை தவிர்த்து ஃபுல்லா ஒரே மூவிஸா தான் இருந்துச்சா. என்னடா பண்றது, இந்த கேஸ் எந்த பக்கம் போனாலும் ஒரே டெட் எண்டா இருக்கேன்ற மாதிரி போலீஸ் முடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் கால், காசியை நான் தான் கொலை பண்ணிட்டேன்ற மாதிரி ஒருத்தன் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கானா. அவ்வளவுதான். இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் போலீஸ்காரங்க அடிச்சு பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போய் யார் அந்த நபர்னு பார்த்தா இங்கதான் இந்த படத்துல ஒரு திருப்பு முனை, அது வேற யாரும் இல்ல. லாஸ்டா போலீஸ்காரங்க பீச் ஹவுஸ் செக் பண்றதுக்காக போன இடத்துல ஒரு வயசான பெரியவர் அந்த பீச் ஹவுஸை பராமரிச்சுட்டு இருந்தார்ல, அந்த பெரியவர் தான் தானா முன் வந்து நான் தான் காசியை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அப்படியே இப்ப பேரலா காசியோட அப்பா அம்மா 2 பேரும் வந்து சார் இப்பதான் எங்க பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணா, அவன் ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கானா, நாங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் தெரிய வந்து சீக்கிரம் போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு மாதிரி இப்பதான் சார் கால் பண்ணா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து காசியோட அப்பா அம்மா இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுக்க ஒரு பெருசு நடானா நான் தான் காசியை கொண்டுட்டேன்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்கான். ஆனா மிஸ் ஆனா பையனை பெத்தவங்க தான் பையன் சாகலாம் இல்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போலீஸ் கிட்ட வந்து சொல்ல என்னடா இதுல எது உண்மை, உண்மையிலே காசி இருக்கானா இல்ல இந்த பெருசு சொல்றபடி போட்டு தள்ளிட்டானா, இப்படி பல குழப்பங்களோட இன்டர்வல் விட்டு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல தான் படத்தோட ஹீரோவான காசி அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே ரிவீல் ஆக போகுது. சில மாசங்களுக்கு முன்னாடி காசி அவன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருப்பான். அந்த கல்யாணத்துல வச்சுதான் அனிதான்ற ஒரு பொண்ணை இவன் சந்திச்சிருப்பான். அந்த அனிதான்ற பொண்ணுக்கு கல்யாணமாகி 6 மாசத்துலயே அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. இப்படி அனிதாவை பத்தி அவருடைய ஃப்ரெண்டு மூலியமா நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும் அனிதா மேல ஒரு சாஃப்ட் கார்னர். சோ அவங்க கிட்ட டைரக்டா போய் பேசி நீங்க எப்ப வேணா எனக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசி பழகி இருக்காங்க. ஒரு நாள் காசிக்கு பர்த்டேன்னு அவனுக்கு கேக் வெட்டுறதுக்காக அவன் இருக்கக்கூடிய பீச் ஹவுஸ்க்கு அனிதா கிளம்பி போயிருக்காங்க. போன இடத்துல கேக் கட் பண்ணும்போது அந்த இடத்துல காசி கண்காலிங்க இருக்கான். என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவனுக்கு துர்கான்ற ஒரு காதலி இருந்ததாகவும் போன வருஷம் இதே மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த ஆக்சிடென்ட்ல துர்கா இறந்துட்டதாகவும் அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல லவ் லைஃப் ரெண்டுமே இல்லன்ற ஒரு முடிவுல இருக்கும்போது தான் கல்யாணத்துல வச்சு உன்னை சந்திச்சதாகவும் நீ என் கூடவே லைஃப் லாங் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அனிதா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அனிதாவும் அப்ப அதே சிச்சுவேஷன்ல இருந்ததால அவனுக்கு உடனே ஓகே சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள்லயே அவன் மிஸ் ஆயிட்டான். அந்த செய்தி போலீஸ் மூலமா இப்ப கேள்விப்பட்டதும் சார் காசியை எனக்காக வச்சு கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்க போலீஸ் கிட்ட அனிதா சொல்லிட்டு போறா. கற்பனா இப்ப அடுத்ததா போலீஸ்காரங்க விசாரிக்க கூடியது நான் தான் காசியை கொண்டுட்டேன்ற மாதிரி ஒரு வயசான பெரியவர் வந்திருக்காருல, அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் அவரு ஒரு கதையை சொல்றாரு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. ஒரு நாள் நைட் இந்த பெரியவர் வேலை எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது வீடு கதவெல்லாம் பூட்டி இருக்கு. இவருடைய பேத்தி வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா கதவை திறக்க மாட்டாங்க. என்ன ஏதுன்னு ஒரு பதறி அடிச்சுட்டு போயிட்டு அந்த வீட்டோடைய விண்டோவை திறந்து பார்த்தா உள்ள இவங்க பேத்தி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அந்த பேத்தி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ காசியோட கிளினிக்ல வேலை பாக்குற துர்கா தான். இப்ப துர்காவுடைய தாத்தா தற்கொலை பண்ணிக்க இருந்த பேத்தி கிட்ட என்ன பிரச்சனை உனக்கு, எதுவும் வந்தாலும் தாத்தா நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது தான் தாத்தா நீங்க நினைக்கிற மாதிரி காசி நல்லவனே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல துளசி ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா.
ஒரு நாள் கிளினிக்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கா. இவளுக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விதமா காசி துர்கா கூட க்ளோஸா இருந்து எல்லாத்தையும் பண்ணிருக்கா. ஒரு நாள் எதர்ச்சியா துர்கா காசியோட போனை பார்த்தா பல பெண்களோட அவன் இருக்கிற மாதிரியான வீடியோ. அதை பார்த்து பயந்து போக அப்ப உள்ள வந்த காசி, என்ன என் போன்ல இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டியா, இந்த படத்தையும் சேர்த்து பாத்துக்கோன்ற மாதிரி இவனும் துர்காவும் ஒன்னா இருக்க மாதிரியான வீடியோவும் எடுத்து வச்சிருக்கான். இதை பத்தி வெளியில ஏதாவது சொன்ன என் முகத்தை மறைச்சிட்டு உன் வீடியோ மட்டும் நெட்ல ஏத்தி விட்டுருவேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிருக்கான். இவன் லவ் பண்றான்னு நினைச்சுதான் துர்கா இவன் கூட ஒன்னா இருந்திருப்பா. ஆனா இந்த காசின்றவன் இப்படி ஒரு கேடுகெட்ட மனநிலையோட இருக்கான்றதே துர்காக்கு இங்கதான் ரிவீல் ஆயிருக்கு. இப்படி நாம நல்லவன் ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டுமேன்ற ஒரு விரக்தியில தான் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கா. தான் பேத்திக்காக தான் அவனை பழி வாங்குற விதமா அவனை கொண்டு அவன் பாடியை கட் பண்ணி பண்ணிங்களுக்கு இறையா போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் வாக்குமூலம் கொடுத்துட்டு போறாரு. ஆனா போலீஸ்க்கு என்ன சந்தேகம்னா இதுக்கு பின்னாடி வேற எவரோ இருக்கான். ஒரு சாதாரண வயசான பெரியவர் ஒருத்தரால இதை தனியா பண்ணிருக்க முடியாது. இந்த கேஸ்குள்ள இருக்க உண்மை என்னன்னு இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இவருடைய ஹையர் ஆபீசர் கூப்பிட்டு, யோ அதான் பெருசே தானா முன் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காருல, அவரை கோர்ட்ல ஆஜர் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி அந்த ஹையர் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னாலும், இல்ல சார் இது அவ்வளவு ஈஸியா முடிகிற கேஸ் கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அது கண்டுபிடிச்சே ஆகணும். கூடிய சீக்கிரம் இந்த காசிக்கு என்ன ஆச்சு, அவன் உண்மையிலே இருக்கானா இல்ல செத்துட்டானா, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அதை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து காசியோட லேப்டாப்பை செக் பண்ணும்போது தான் அவன் லேப்டாப் முழுக்க ஃபுல்லா சாமி படமா இருக்குல்ல. அந்த படத்தை ஒவ்வொருத்தையும் ஓட்டிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் சாமி படம் ஓடுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்த காசி ஒவ்வொரு பொண்ணு கூடயும் நெருக்கமா இருக்கக்கூடிய தப்பான வீடியோக்கள் தான் அந்த லேப்டாப் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இதுல இன்க்ளூடிங் பிரியான்ற அந்த பொண்ணுதும் இருக்கு. அந்த பொண்ணோட சேர்த்து பல பெண்கள் இந்த காசினால ஏமாந்துருக்காங்க. எல்லார்கிட்டயும் ஆசை வார்த்தை பேசி அவங்கள மயக்கி அவங்க கூட ஒன்னா இருக்க மாதிரியான வீடியோ எடுத்து அவங்களே பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி பணம் புடுங்குறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் காசி பண்ணிருக்கான். பாவம் இதுல அனிதான்ற பொண்ணு விக்டிம் ஆயிருக்கா. காசி தன்னை லவ் பண்றான்னு நினைச்சுதான் அவங்க கூட நெருக்கமா பழகிருப்பா. ஆனா அவளுக்கு தெரியாது அப்படி நெருக்கமா இருக்கும்போது இவன் சீக்கிரட்டா வீடியோ எடுத்திருப்பான்ட்டு. அப்படி வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம தான் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு அனிதா கால் பண்ணா எடுக்காமலே இருந்திருக்கா. ஏன் என் கால் எடுக்க மாட்டேன்ற, என்ன எதுக்கு அவாய்ட் பண்ற அப்படின்ற மாதிரி அனிதா கிளினிக்கே வந்து காசியை பிடிச்சி கேட்க, வாமா ஒரு படத்தை பாப்பேன்ட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரியான வீடியோவை போட்டு காமிச்சு, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணையும் மிரட்டுற தோணியில பேசியிருக்கான். இந்த மாதிரி பல பெண்களுடைய வாழ்க்கையில காசி விளையாடி இருக்கா. இந்த விஷயம் எல்லாமே போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பல பெண்களை ஏமாத்திட்டான்ற மாதிரி காசி போட்டோவோட நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நியூஸை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் மன உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பையன் இப்படி ஒரு துட்டுக்கோட்டா இருப்பான்னு அவங்க கனவுல கூட நினைச்சது இல்லையா. இப்படி தொடர்ந்து இந்த கேஸ் சீரியஸா போயிட்டு இருக்கும்போது இடையில இந்த மினிஸ்டர் வேற இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க போலீஸ்க்கு கால் பண்ணி, யோ அந்த பிசியோதெரபிஸ்ட் காசியை பத்தி அவன் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு தானே முதல்ல சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், அதை விட்டுட்டு அவனை பத்தி எதுக்கு நியூஸ்ல எல்லாம் விடுறீங்க அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் ஒரு பக்கம் போன்லயே காய்ச்சி முடிச்சு கத்துறான். மினிஸ்டருக்கும் காசிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் போல, அது என்னன்றத போக போக பார்ப்போம். இப்போ தொடர்ந்து பல பெண்கள் காசியால ஏமாற்றப்பட்டிருக்காங்களே, அதுல படத்தோட ஆரம்பத்திலே ராமேஸ்வரம் போயிட்டு மீனாட்சின்ற மிடில் கிளாஸ் லேடியை போலீஸ்காரங்க விசாரிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு கூட காசி ரொம்ப நல்லவன்ற மாதிரி சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்கல்ல, அவங்களையும் போலீஸ் விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் சில நாட்களா தலைமறைவுன்ற மாதிரி போலீஸ்க்கு தெரிய வருது. கற்பனா இப்ப அப்படியே மீனாட்சியோட பிளாஷ்பேக். மீனாட்சியும் ஆரம்பத்துல காசி ரொம்ப நல்லவன் நம்பிதான் அவங்க கூட பழகி இருப்பாங்க. ஒரு நாள் அவனை சந்திக்கிறதுக்காக பீச் ஹவுஸ் போன இடத்துல அவங்களையும் காசி விட்டு வைக்காம ஒன்னா இருந்து அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இப்படி அவன் லைஃப்ல வந்த பெண்களுடைய எல்லாரோடைய வாழ்க்கையிலும் விளையாடி இருக்கான்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்து இதுக்கு பின்னாடியும் வேற யாரும் இருக்காங்க, ஏதோ பெரிய நெட்வொர்க் மாதிரி தெரியுது, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்த சீன்ல போலீஸ்காரங்க லாஸ்டா காசியோட போன் ஆன்ல இருந்த லொகேஷனான பீச் ஹவுஸ், அதே லொகேஷன்ல இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க 3 பெண்களுடைய செல்போன் டவர்ஸும் லொகேட் ஆயிருக்கு. அந்த பெண்கள் யார் யாருன்னு பார்த்தா காசியால பாதிக்கப்பட்ட அனிதா, மீனாட்சி அண்ட் பிரியா. நீங்க 3 பேரும் சேர்ந்து தான் காசியை கொன்னீங்களா அப்படின்ற மாதிரி அந்த 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்க அந்த பொண்ணுங்களும் பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல நான் தான் கொலை பண்ணுன்னு துர்காவுடைய தாத்தா வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காருல, அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்க 4 பேர் சேர்ந்து எங்க கிட்ட எதையோ மறைக்கிறீங்க, காசியோட அப்பா அம்மாவை ட்விஸ்ட் பண்ணி வரதுக்காக இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்களே கால் பண்ணி காசி ஊரில் இருக்கிற மாதிரி கால் பண்ணி இந்த கேஸை வேணா டைவர்ட் பண்ணிருக்கலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீங்க 4 பேரும் பிளான் பண்ணி தான் காசியை ஏதோ பண்ணிருக்கீங்க, உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி இந்த 4 பேரையும் உட்கார வச்சு விசாரிக்கும் போது தான் இந்த இடத்துல இந்த பெரிய ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. துர்கா காசியோட கிளினிக்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் போன்ல அவன் கூட பல பெண்கள் தப்பா இருக்கிற வீடியோ, துர்காவும் அவனை நம்பி ஏமாந்துருக்கான்ற விஷயம் தெரிஞ்ச அன்னையில இருந்தே துர்கா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கா. தற்கொலை பண்ணிக்கு போன துர்காவை எப்படியோ அவருடைய தாத்தா அன்னைக்கு காப்பாத்திருப்பாரு. ஆனா அவளால காசியை நம்பி ஏமாந்துட்டோன்ற அந்த விரக்தில இருந்து மீளவே முடியாம இன்னொரு நாள் துர்கா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் துர்காவுடைய தாத்தா காசியை பழி வாங்கியே ஆகணும்னு துடிச்சிருக்காரு. ஆனா இவரால் அதை தனியா சாதிக்க முடியாதுன்றதுக்காக லாஸ்டா காசினால பாதிக்கப்பட்ட 3 பெண்களான அனிதா, மீனாட்சி அண்ட் பிரியா, இவங்க 3 பேரையும் ஹெல்ப் கூப்பிட்டு அவனால பாதிக்கப்பட்ட இந்த 4 பேரும் ஒன்னா கை கோர்த்து அவனை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க பிளான் படி ஒரு நாள் பிரியா காசிக்கு கால் பண்ணி அவன் கிட்ட ஆசை வார்த்தைகள் பேசி அவன் எப்பவும் கூட்டு போற அந்த பீச் ஹவுஸ்க்கு அவனை வரவழைச்சு அவன் கூட ஒன்னா இருக்கும்போது அவனை போட்டு தள்ளுறதுதான் இவங்களோட பிளான். சோ பிளானை எக்ஸிக்யூட் பண்ற விதமா பிரியா காசி கூட இருக்கும்போது வைன் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அசந்த நேரமா பார்த்து அவன் குடிக்கிற வைன்ல மயக்க மருந்து கலந்துருக்காங்க. அப்படி மயக்க மருந்து கலந்த அந்த சரக்க காசி குடிச்சதும் அந்த இரவு அவனால பிரியா கூட நார்மலா இருக்க முடியல, ஒரு மாதிரி கிறுக்கலா
வந்திருக்கு. அதனாலதான் அவன் கெஸ்ட் ஹவுஸ் விட்டு எதிர்த்தாப்படி இருக்க ரிலாக்ஸ் பண்றதுக்காக குளத்துக்கிட்ட வந்திருப்பான். இப்போ அரை மயக்கத்துல இருக்க அவனை வெளியில வச்சே போட்டுலான்ட்டு இந்த 4 பேரும் பிளான் பண்ணிட்டு கையில சுத்தியல் ராடு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்காக போனா அதுக்கு முன்னாடியே அந்த குளத்துக்கிட்ட அரை மயக்கத்துல இருக்க காசிய பின்னாடி இருந்து ஃபுல்லா பிளாக் கலர் கோட்டு முகத்துல மாஸ்கோட வந்து காசியோட பின்மண்டியில ராடாலே அடிச்சு அங்க இருந்து அந்த மிஸ்ட்ரி மேன் தூக்கிட்டு போயிருப்பான். இதுதான் சார் உண்மையிலேயே அன்னைக்கு நடந்துச்சு, மத்தபடி காசி நாங்க எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இந்த 4 பேருமே போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அது போக இந்த காசியோட பின்னணியில நடுவுல போலீஸ்க்கு பிரஷர் கொடுக்கக்கூடிய அந்த மினிஸ்டர் திருமூர்த்தி அவனும் பின்னாடி இருக்கான். காசி அந்த மினிஸ்டர் கிட்டயும் நாங்கெல்லாம் போகணுன்ற மாதிரி எங்களை நிறைய நாள் பிளாக்மெயில் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி சொன்னதும் அடுத்த சீன்ல போலீஸ் அந்த மினிஸ்டரோட வீட்டுக்கே போயிட்டு தெனாவட்டா நக்கல் பேச்சு பேசிட்டு இருக்க அந்த மினிஸ்டரை குண்டு கட்டா தூக்கிட்டு எவிடன்ஸோட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மினிஸ்டரால ஒரு பொண்ணு பாவம் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய வாய்ஸ் நோட்ல அவங்களுடைய இறப்புக்கு காரணமான 2 பேர், அதுல காசியோட பின்னணியில இருக்க இந்த மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இறந்திருக்காங்க. இப்போ இந்த நெட்வொர்க் பின்னாடி இருக்க இந்த மினிஸ்டரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னமும் இவங்களால காசியை பிடிக்க முடியல. அவன் உண்மையிலேயே உயிரோட இருக்கானா, இல்ல அவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டானா, இல்ல அவனை அன்னைக்கு பின்தலையில அடிச்சு போட்டு போன அந்த மிஸ்ட்ரி மேன் யாரு, அந்த மர்மம் மட்டும் இன்னும் நீடிச்சுட்டே இருக்கு. இந்த கேஸும் இன்னும் முடிவுக்கு வரல அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து பிரஸ் மீட்டும் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் முடிஞ்சதும் கடைசியா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் அவருடைய வீட்டுல அவரு குடும்பமா சந்தோஷமா அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும் ஒரு அழகான மாண்டேஜ் சாங்கும் காட்டுறாங்க. ஒரு நாள் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு இருக்க ஒரே பொண்ணு அழுதுகிட்டே பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோ. அந்த வீடியோவை இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது தான் காசியால பாதிக்கப்பட்ட பெண்கள்ல இவருடைய பொண்ணு இருக்காங்கன்ட்டு பாவம் அந்த பொண்ணு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தான் குடும்பத்தால தாங்க முடியாது, தான் அப்பாவால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி கடைசியா தான் அப்பாவுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு பாவம் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இப்படி இந்த காசினால பாதிக்கப்பட்ட பெண்கள்ல தான் பொண்ணும் விக்டிம் ஆயிட்டாங்களேன்ற இந்த ஒரு கோவத்துல தான் இன்ஸ்பெக்டர் நேரம் பார்த்து கெஸ்ட் ஹவுஸ்ல தனியா சிக்கின ஆதிய பின் தலையில அடிச்சு கொண்டு போய் ஆத்துல வச்சு தான் பொண்ணுடைய சாவுக்கு காரணமா இருந்தவனை எரிச்சு சாம்பலாக்கி இருப்பாரு. சோ இங்கதான் ரிவீல் ஆகுது அந்த மிஸ்ட்ரி மேன் வேற யாரும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க நம்ம இன்ஸ்பெக்டர் தான். எஸ், ஆரம்பத்திலே இந்த கேஸை மட்டும் என்னால முடிக்கவே முடியலன்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பார்ல, அதுக்கு காரணமே காசியோட மறைவுக்கு காரணமே இவர் தான். இவரே காசியை போட்டு தள்ளிட்டு இவரே காசியை வலை வீசி தேடிட்டு இருக்க மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும் காசி எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில தலைமறைவா இருக்கான். போலீஸ் அவனை வலை வீசி தேடிட்டே தான் இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்றது அவனால பாதிக்கப்பட்ட அந்த 3 பொண்ணுங்க, துர்காவுடைய தாத்தா அண்ட் கடைசியா இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்ற ஒரு பங்கமான ட்விஸ்டோட இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த ஃபயர்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் தினமும் எங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.